ஆண்டவராகிய இயேசுவின் அற்புதமான தூய நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் ஆகும் என்று தேவாதி தேவன் வாக்களித்திருக்கிறார். உலக வரலாற்றிலே பரிசுத்த ஆவியானவர் வந்தபோதுதான் அப்போஸ்தலர்கள் எழும்பி பிரகாசம் அடைந்தார்கள். அதுபோல இன்றைக்கும் கூட நீங்கள் அதிகமாக ஜெபத்தில் ஆவியானவரே என்னை நிரப்பும், என்னை நடத்தும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் மகிமைப்படுத்தும் பலத்தை எனக்கு தாரும் என்று நீங்கள் கேட்கும்போது ஆவியானவர் நம்மை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 32ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம், உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும், அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். பார்த்தீர்களா? அப்போஸ்தலர்கள் மேல் ஆவியானவர் இறங்கி வரும் மட்டும் அந்த அப்போஸ்தலர்கள் வனாந்தரத்தை போல் இருந்தார்கள். இருள் நிறைந்த இதயமாய் அவர்கள் கோபப்படுகிறவர்களாய், உணர்ச்சி வசப்படுகிறவர்களாய், அவநம்பிக்கை கொள்கிறவர்களாய், பொறாமைப்படுகிறவர்களாய், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அறிந்து கொள்ள முடியாத மனநிலை உள்ளவர்களாய், இயேசு போதித்த அந்த பரலோக சத்தியங்களை உணரக்கூடிய தன்மை கூட இல்லாத மாம்சீக இதயம் உள்ளவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு நம்மில பல கோடி ஜனங்கள், ஏன் கிறிஸ்தவர்களும் அப்படி இருக்கிறார்கள், அநேக போதகர்களும் அப்படி இருக்கிறார்கள். அப்படி என்றால் உலக மக்கள் எப்படி இருப்பார்கள்? அதற்கு நல்ல சான்று இன்றைக்கு இந்த உலகிலே சமுதாயத்தில் நடைபெறுகிற அத்தனை விதமான பாவ நாச மோச காரியங்கள் தான். எல்லாம் வனாந்தரமான ஒரு வாழ்க்கை போல. பக்தி என்பது வேஷமாக மாறிவிட்டது. அது வாழ்க்கையை மாற்றியமைக்கிற ஒன்றாக இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு உலக சம்பவங்கள்லாம் காட்டுகிறது. இதைதான் வேதம் நமக்கு போதிக்கிறது. உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் வரும் மட்டும் வனாந்தரமாய் இருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கூட, நீங்கள் நினைக்கிற எத்தனையோ ஜனங்கள் வாழ்க்கையிலும் கூட அப்படிதான் இருக்கலாம். அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். ஆனால் அன்பில், பரிசுத்தத்தில், நீதியில், நேர்மையில், உத்தமத்தில், மன்னிப்பில், தாழ்மையில், சத்தியத்திற்கு நடப்பதில், விசுவாச வாழ்க்கையில், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முழு இதயத்தோடு விசுவாசத்தை நடப்பதில் வனாந்தரமான வாழ்க்கை உள்ளவர்களாகவே இருக்கலாம். இப்படி தான் அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். அப்படித்தான் இன்றைக்கு உலகம் இருக்கிறது. இதை கேட்கிற நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து பாருங்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பிய போது அந்த வனாந்தரம் செழிப்பான அது பூந்தோட்டமாக அது மாறியது. எத்தனை அற்புதம் என்று எண்ணி பார்த்தீர்களா? அன்பான தேவ பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியானவர் தான் இன்றைய சபைகளுக்கு மிகவும் முக்கியம். இன்றைய இந்தியாவுக்கு மிக முக்கியம். இன்றைய கிறிஸ்தவத்துக்கு மிக முக்கியம். பணம், நிலம், சொத்து, சுகம் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் தான். எவ்வளவோ விஷயங்கள் நாம் தெரிந்திருக்கலாம். ஒரு அறையில் ஃபேன் இருக்கலாம், ஃப்ரிட்ஜ் இருக்கலாம், ஹீட்டர் இருக்கலாம், டிவி இருக்கலாம், கம்ப்யூட்டர் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் மின்சாரம் இல்லை என்றால் என்னாகும் என்று யோசித்து பாருங்கள். இப்படித்தான் இன்றைய கிறிஸ்தவம், இன்றைய சபைகளில் பல நிலைமை, இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் நிலைமை, இன்றைக்கு பல கோடி மக்களுடைய வாழ்க்கை நிலைமை எல்லாம் இருக்கிறது. மின்சாரம் இல்லை, எதையுமே செயல்படுத்த முடியவில்லை. இதுபோலத்தான் இன்றைக்கு அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். ஆனால் பரிசுத்த ஆவி அவர்களை நிரப்பை போது படிப்பறிவில்லாத அந்த 12 பேர் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பிய போது அவர்கள் உலகத்தை அசைக்கும்படி ஆவியானவர் செய்தார். ராஜ்யங்களை அசைத்தார்கள், நாடுகளை அசைத்தார்கள் இயேசுவின் நாமத்தினால. ராஜாக்களை அசைத்தார்கள் இயேசுவின் நாமத்தினால. உலகத்தை புரட்டி போட்டார்கள் இயேசுவின் நாமத்தினால. அதே அனுபவம்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் போதும் கூட வனாந்தரமான நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய விசுவாசம், நம்முடைய எதிர்காலம், நமது குடும்ப சூழ்நிலைகள்
நம்முடைய பிள்ளைகளுடைய வழிகள் எல்லாம் வனாந்திரமான வழிகள் எல்லாம் பெரும் செழிப்பாக அது மாறும். ஆவியானவர் தான் நம்மை நிரப்ப வேண்டும். நாம் ஜெபம் செய்வோமா? இப்பொழுதும் என்னை ஆவியானவரே என்னை நிரப்பும், என்னை நடத்தும், என்னை நிரப்புங்க ஆவியானவரே, இயேசுவின் ஆவியே, பிதாவின் ஆவியே என்ற தாகத்தோடு நம் அதிக ஜெபத்தில் நாம் நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலக மீட்புக்காக சிலுவையில் பலியானதின் விளைவு உம்முடைய ஆவியை, கிறிஸ்துவின் ஆவியை ஆண்டவரே எங்களுக்கு நீ தருகிறீர். வனாந்தரமான மனித வாழ்வு பெரும் ஆண்டவரே செழிப்புள்ள தோட்டமாக அது மாறுகிறது. ஆவியானவர் இன்றைக்கு சபைகளை நிரப்பும்போது, ஊழியங்களை நிரப்பும்போது, குடும்பங்களை நிரப்பும்போது அது செழிப்புள்ளதாக அது மாறும். மகிமை உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.